வணக்கம் வள்ளுவரே. உங்கள் காலத்தில் மின்சாரமே இல்லாமல் எப்படித்தான் சமாளிச்சிங்களோ? எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் அரிக்கேன் விளக்கில் படித்தேன்னு சொல்லியிருக்கார். கொஞ்ச நேரம் மின்சாரம் இல்லைன்னா நாங்கள் தவிச்சு போயிடுறோம். இருட்டை விரட்டி இரவை பகலாக்க முடிஞ்சதுக்கு நாங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மைதான் அப்பனே. எடிசன் கண்டுபிடிச்ச மின்சாரத்தால் நீங்கள் இரவையே ஜெகஜோதியாக ஒளிர வச்சிருக்கீங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த மின்சாரத்தினால புற இருள் நீங்கிட்ட ஒழிய மனதில் மண்டி கிடக்கும் அக இருள் நீங்கியதா? புற இருள் எல்லாம் நீங்கி வெளிச்சமாகி அக இருள் நீங்காவிட்டால் அதனால் என்ன பயன்? அப்படி மன இருளை நீக்கிறது பொய்யாமை என்கிற உண்மை பேசுவதால் மட்டுமே உண்டாகும். அதைத்தான் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு வாய்மை அதிகாரத்தில் 299வது குறளாக எழுதி வச்சேன். சபா சொல்லுவரே, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதைத்தான் மகாகவி பாரதியார் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும், பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் அப்படின்னு உண்மை ஒளியால் ஞான பார்வை பெற்று ஒருவன் உயர முடியுங்கிறத எடுத்து சொல்லியிருக்கார். எப்பொழுதும் உண்மை பேசுவதே உள்ளத்துக்கு ஒளி தரும் உன்னத விளக்குன்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.